அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். இந்த வருஷம் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி என் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? அவர் எனக்கு வாக்கு அருளினார், எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் அருளின கிருபை, அவர் அருளின தயவு எல்லாம் அவர் தான் தர்றார். அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். செய்வார் இல்ல, செய்தார். இது விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், இந்த வசனத்தின் மேல் கைகளை வைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. அப்படியே உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பேசுகிற மகனை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கேட்கிற ஜனங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார். நான் என்ன சொல்லுவேன், அந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவை பற்றி எழுதின வார்த்தை தான். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை மட்டும் என்னை டச் பண்ண ஒரு வார்த்தை உண்டு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? கடந்த 2 நாளுக்கு முன்னதாக ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த தண்ணி ப்ராப்ளம், எனக்கு வர்றதே தண்ணி ப்ராப்ளம் தான். எனக்கு மெடிசனும் கிடையாது, வியாதி வந்தால் மெடிசன் மாத்திரையும் போட முடியாது. ஆனால் தான் எங்கே போனாலும் இந்த வாட்டர் மேலே ரொம்ப கவனமாக இருப்பேன். ஒவ்வொரு தேசம் மாறி மாறி வரும்போது பிரச்சனை வந்துடும். ஆந்திராவுக்கு போயிட்டு கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வாரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு யாரையாவது பேச விட்டுட்டு உட்காரலான்னு என் சர்ச்சில் நான் திட்டம் பண்ணேன். ஏன் சபையில் யாரையாவது பேச விட்டுட்டு நம்ம இன்றைக்கி இந்த வாரம் இந்த தொண்டையை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, வா உன்னை 2 ஆராதனையில் பேச வைக்கிறேன். உன் நினைவு நான் இங்கே உள்ளே வரும்போதே யோசிக்கிறேன், நான் நினச்சது வேறு, என் தெய்வம் நினச்சது வேறு. விசுவாசிக்கிறீங்களா? எப்போ நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறியோ அப்போ தான் இன்னும் வேலை அதிகமாக போய்கிட்டே இருக்கும். எப்போ நீ சோர்ந்து போறியோ அப்போ தான் வழி இன்னும் அதிகமாக திறந்துக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். அவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவர் எனக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லி கொடுத்ததை செய்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமா? அவர் எனக்கு வாக்குறுதி அந்த பிரகாரமே செய்தார். இந்த வருஷம் எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்கள் கையில் இருக்கு தெரியுமா? எந்தெந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சிலவருக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனிமே நிறைவேற போகிறது. வருஷம் முடிகிறதோ இல்லையோ, ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஒரு ஆமென் என்று சொல்லுவோமாக. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், ஆமென் என்று சொல்லும் போது அந்த பிரகாரமே நடக்கும். ஆமென் என்று சொல்லும் போது அந்த பிரகாரமே நடக்கும். ஆமென் என்று சொல்லும் போது
அந்த பிரகாரமே நடக்கும். அவர் எனக்கு வாக்கு அருளினார். அவர் எனக்கு வாக்கு அருளினார். அவர் இப்படி என் குடும்பத்திற்கு ஒரு வாக்கு அருளினார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வாக்கு அருளினார். அப்படியே செய்தார். விசுவாசிக்கிறங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற இந்த வார்த்தையில இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 46:11 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது சொன்னார், நான் சொன்னேன். அங்க நான் சொன்னேன், அங்க அருளினேன் சொல்றாரு. இங்க சொல்ற நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். விசுவாசி இங்க பார்க்கலாம். சொன்னதை செய்கிறவர் தான். ஆமென். சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமா. கைகளை உயர்த்தி ஆமா. கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் சொல்றார், எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்ய போகிறார். அல்லேலூயா. கடந்த காலத்தை விட எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது என்று சொன்னால், சில மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைக்கு எவ்வளவு நேரம் பேச முடியுமோ முதல் ஆராதனையில் எத்தனை மனிதரை உங்கள் முன்பாக நிறுத்த முடியுமோ அவனுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தை விட எதிர்காலம் எவ்விதமாக இருந்தது என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். அந்த கடந்த காலத்தின் காரியங்களை, அந்த எதிர்காலத்தில் வரப்போகிற ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் தேவன் 2 காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்திலும் சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 2 வசனங்களை வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். போதும். அவர் சொல்ல ஒரு வார்த்தையை நீங்க கவனித்தீங்கன்னா, 2 காரியத்தை நீ செய்யாத. முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. இந்த நினைக்கிறதும் சிந்திக்கிறதும் எப்போ மாறுகிறதோ அப்பவே புது வழி உனக்கு திறந்துடும். ஒரு ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 காரியங்களை நீ நினைக்காத. எத்தனை காரியங்கள்? 5 காரியங்களை முதலாவது நீ நினைக்காத. ஏன்னா உன் எதிர்காலம், இதை நினைத்தால் உன் எதிர்காலம் பாதிக்கப்படும். இதை மறந்துரு என்று சொல்றார். அல்லேலூயா. இதை என்ன பண்ணு? நீ மறந்துரு. நம் ஆட்கள் பழைய காலத்தையே நினைச்சு எதிர்காலத்தை ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, நான் அந்த பிரகாரமே உனக்கு நான் செய்வேன். ஆனால் நீ இந்த 5 காரியத்தை உன் மனதில் நினைக்காத, உன் மனதுக்கு கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரில் அப்போஸ்தலனாகிய பவுல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அதில் எழுதும் பொழுது சொல்கிறார், ஆமே, நீ நினைப்பாய் ஆனால் திரும்பி போவதற்கு உனக்கு சமயம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைக்கும். அதனால தான் விட்டுட்டியா மறுபடியும் அதை நினைக்காது. விட்டது விட்டதாவே இருக்கட்டும், இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும், ஆமா, வந்த சோதனை வந்ததாகவே இருக்கட்டும், அதை மறந்துடுன்றார். அதை மறந்தாதான் உனக்கு புது வாசல் திறக்கப்படும், புது வழி திறக்கப்படும். எத்தனை பேர் என் தெய்வத்தோடு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். உன் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியை நீ நினைக்காத. உன் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியை நீ நினைக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நினைக்க கூடாதுன்னு சொல்றாருன்னா, அந்த தோல்வியை எதிர்காலத்துல நான் ஜெயமா மாற்ற போறேன்.
உனக்கு ஜெயமா எதிர்காலம் மாறணும்னா இந்த தோல்வியை நினைச்சுக்கிட்டே இருக்காத. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு எத்தனை தோல்வி வந்தது, ஆனா எதிர்காலம் ஜெயமாய் முடிந்தது. தானியேலின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற வேது அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். தரிவு ராஜாவின் காலத்திலும் கோரேசினாகிய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே முடிந்தது. இந்த வருஷம் உனக்கு ஜெயமா தான் முடியும். விசுவாசிக்கிறீர்களா? எப்பவுமே ஆமேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நாம் உட்பட்டு கொண்டோம், அதை எடுத்துக்கொண்டோம், அதை சொந்தமாக்கி கொண்டோம் என்று அர்த்தம். நீங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆமா, தோல்வியே மனுஷனுக்கு எல்லா விதத்திலும் தோல்விதான். உலகத்திலும் சரி, வேதத்திலும் சரி. பலமுறை தோத்தவர்கள்தான் உலகத்தை சாதித்திருக்கிறார். வேதத்திலும் சரி, பலமுறை தோல்வி அடைந்தவர்கள் தான் பெரிய சாதனை படைத்திருக்கிறார். அப்படியானால் தோல்வி என்பது பெரிய காரியம் அல்ல, நீ படைக்க வேண்டிய சாதனை தான் பெரிய காரியம். மனுஷனுக்கு தோல்வி வருவது அவசியம்தான். இன்னைக்கு உலகத்தில் பத்திரிகையில் பல இடங்களில் பார்க்கும்போது ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டா அடுத்தது அவங்க என்னமோ பாஸே பண்ண முடியாத அளவுக்கு தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, தோல்வி வருதுன்னா அடுத்தது நீ ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம். தோல்வி வருதுன்னா அடுத்தது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் வைக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆயினாத்தான் அந்த தோல்வியை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, அதை நினைக்காத. இந்த தோல்வியை நினைத்தா உனக்கு எதிர்காலமும் தோல்வியாகவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஞானி நீதிமொழிகள் எழுதுறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். 21:31 நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ அங்கதான் வரும். ஆமா, நீ செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே இரு, ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்வது யாவருக்கும் எளியவாம். அடுத்த வசனம், நான் வசனம் சொன்னா வேற ஏதாவது சொன்னா, சொல்வது யாவருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செயல். என்ன எப்படி பார்க்குறீங்க? அப்பா, ஏன்னா நம்ம ஆளுங்க ஒருவேளை நீதிமொழிகள் இருக்குமோன்னு தேடினாலும் தேடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்வது யாவருக்கும் எளியவாம். நிறைய பேருக்கு விசுவாசத்தை குறித்து ரொம்ப பேசுவாங்க, ஆனால் விசுவாசத்தில் சோதனை வரும்போது தான் தெரியும். அதே போல தான் நீங்கள் ஜெயமாய் கர்த்தர் முடிப்பாருன்னு சொன்னால் ஒரு கருத்தை நீங்கள் மனதார மனசில் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் சிந்தனையில் கூட நீங்கள் தோல்வியை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அதை விட உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது வரைக்கும் உன்னை ஆண்டவர் தோல்வி அடையவே வைக்கல. இது வரைக்கும் நீ தோற்று போகவே இல்லை. இது வரைக்கும் நீ ஜெயித்திருக்கிற. ஆனா உன்னோட மோதினது, உன்னோட வழக்காடினது, உன்னோட எதிர்த்து நின்ற சத்துரு இதுவரைக்கும் ஜெயித்ததே இல்லை. கர்த்தர் அவனுக்கு தோல்வியை தான் கர்த்தர் சந்தித்துக்க வைத்தார். இதுவரைக்கும் பிசாசு ஜெயித்ததே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தோத்ததே கிடையாது. தோல்வி போல தெரியும், முடிவில் உன் பக்கம் தான் என் ராஜா நிற்பார், உன்னுடைய பக்கம் தான் என் கர்த்தர் இருப்பார். ஆயி பட்டணத்தில் தோல்வி போல தான் தெரிஞ்சது, முறிந்து ஓடுறது போல தான் தெரிஞ்சது. ஆனால் கடைசியில் பார்த்தா ஜெயம் தம் பக்கம்தான், தேவனுடைய பிள்ளைகள் பக்கம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் வேதம் அழகாக சொல்கிறது, உன் தோல்வியை நினைத்து கொண்டே இருக்காது. சிலர் அதுலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்தது, அதையே யோசித்து கொண்டு இருப்பாங்க. அதை மாற்றுறதுக்கு தான் உன் கர்த்தர் உன்னோடு, எனக்கு தெரியல, யாரோ ஒருவரோட கர்த்தர் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று 8 மணிக்கு தான் வேதத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து முடிக்கும் போது காலை 3 மணி. ஹலோ, அப்படியே போகுது, அப்படியே தியானத்தில் அப்படியே போகுது. 3 மணி ஆச்சு, இந்த கடற்கடலில் ரெடி ஆகி அங்கேருந்து புறப்பட்டு 5 மணிக்கு ஏறி 6 மணிக்கு இங்கே வந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்படி வந்து தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஜீவன் இருக்கதான செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்றை சொல்லிட்டு போவதற்காக நான் வரவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வேற திசையில திருப்பி உன்னை உயர்த்த விரும்பி இருக்கிறார். வேற வழியில உன்னை கர்த்தர் மாற்ற விரும்பி இருக்கிறார். ஆகையினால தான் அவர் யாரை விரும்பினாரோ அவர்களை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தோல்வி என்பது உன் வாழ்க்கையில சில படிகளை உயர்த்துவதற்கு வருகிறது. எத்தனை தோல்விகள் உன் கண்கள் பார்க்கிறதோ அத்தனை படிகளும் உனக்கு ஜெயமாக தான் இருக்கும். அத்தனை ஜெயமாக தான் கர்த்தர் மாற்றுவார். முதலாவது, நினைக்க கூடாதது தோல்வி. இரண்டாவது, நீ நினைக்க கூடாதது விழுந்த நிலைமை. நீ விழுந்த நிலைமையை நீ ஒரு நாளும் நினைக்காத. இப்படி ஆயிடுச்சே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்த நிலைமையை நீ நினைக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நீ இந்த இடத்துல விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினார். அப்போ விழுந்ததில் சில சம்பவங்கள் உண்டு. மனுஷன் பல விதங்களிலே உலகத்தில் விழுந்து போவான். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் விழுந்தவனை தூக்கி நிறுத்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எப்பவுமே, நீ என்ன ஜெபம் பண்றது, நீ என்ன பிரசங்கம் பண்றது, நீ என்ன ஆண்டுடைய சமூகத்துக்கு போறது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இப்படி தான் பிசாசு நம்ம இடத்துல போதிச்சுட்டே இருப்பான். ஆனால் அவனை எதிர்த்து பேச வேண்டியது ஒரு திறமை கர்த்தர் நம் கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா, இல்லையோ இல்லையா, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. இது ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. விழுந்துட்டானா அவன் எழுந்திருக்க மாட்டான் நீ நினைக்கிறியா? வழி தப்பி போனா அவன் திரும்பி வரமாட்டான் என்று நினைக்கிறாயா? அப்படி அல்லவே. அப்படியானால் விழுந்தவன் எழுந்துக்கிறது இல்லையோ, விழுந்துட்டான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நீ உடனே சொல்லணும், மீகா தீர்க்கதரிசி லைன்ல வந்துடணும். இது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு விழுந்தவன் எழுந்துக்கிறது இல்லையோ. ஆனா மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எல்லா கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவன் எழுந்திருக்கிறது இல்லையோ கேள்வி எரேமியா தீர்க்கதரிசிக்கு. ஆனா பதில் மீகா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் கர்த்தர் வெளிச்சமாய். ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. அவனுக்கு சத்துரு இருக்கான் போல இருக்கு. என் தேவனே என்ன பரவாயில்ல. இங்க என்ன சொல்றான்? என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இதுல இருந்து நீ விழும் போதெல்லாம் சந்தோஷப்படுறதா அவன் மறத்தனா ரொம்ப பேசணும்பா அப்படின்னு நினைப்பான். உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் தோல்வி வந்து நீ விழுந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை 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 சத்துருவே, நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என் பிள்ளைகளை நான் விட மாட்டேன். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. இது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இது நான் அழைக்கப்பட்ட பாத்திரம், என்னுடைய அபிஷேகத்தில் நான் கொண்டு வந்த பாத்திரம். நீ நினைக்கிறது போல இல்லை. என் சத்துருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில விசுவாச வார்த்தை வருது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னை விழுந்தாலும் நான் அதை நினைக்கவில்லை, என்னை எழுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். என் சிந்தனையில ஒரு மாற்றம் வருகிறது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா அதை விழுந்ததை நினைக்க கூடாது. ஃபாதர் நல்லா எழுதுறாரு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அதை மறந்துடு, விட்டுடு, விழுந்த அனுபவத்தை விட்டுடு. ஹல்லேலூயா. அது விட்டாதான் உனக்கு புது வழி. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. எனக்கு சென்னையில் ஆராதனை எனக்கு திருப்தியே கிடையாது. எத்தனையோ சர்ச் சபைகளுக்கு போகிறேன்.
எத்தனை இடங்கள்ல பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் பேசுகிறேன், ஆனால் திருப்தி வர மாட்டேங்குது. எனக்கு திருப்தியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தா தெரியும். ஃபுல் சபை அப்படியே கைத்தட்டி ஆராதிக்கிற இடம் ஒன்று உண்டு, ஒரு தேசம் உண்டு. ஃபுல் சபை அப்படியே இன்க்ளூடிங் பாஸ்டர் முதல்ல கொண்டு அப்படியே கைத்தட்டி பாடுவாங்க. ஏன்னா இங்கே ரசிகர்கள் அதிகம், அங்கே துதிக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. கேரளா சைடு போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட கைத்தட்டி தான் பாடும், அது கை சும்மாவே இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்த்துமே என்ற பிரியனே ஜீவகாலம் எல்லாம் இமரு யாத்திரையில் നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. വാഴ്ത്തുമേ എன்ற പ്രിയനേ ജീവകാലമെല്ലാം ഈ മറു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ. அல்லேலூயா. அந்த பாட்டில் ஒரு மனுஷன் கூட சும்மா இருக்க மாட்டான். அது உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். சந்தோஷம் இங்கே இருந்துச்சுன்னா அவனை சும்மா உட்கார விடாது. ஏன்னா அவன் பெரிய தோல்வியிலிருந்து ஜெயம் பெற்றவனாக இருப்பான், பெரிய சூழ்நிலையிலிருந்து மாறினவனாக இருப்பான். அவனால் துதிக்காம இருக்க முடியாது. நான் ஒரு கூட்டத்தில் ஒரு சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். எந்த பிரச்சனைக்கும் ஒரே முடிவு துதிதான். புரியுதா? எந்த பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு துதிதான். எத்தனை பெரிய மலை போல இருந்தாலும் பிரச்சனைக்கு ஒரே முடிவு துதி மட்டுமே. அல்லேலூயா. அதனால தான் தோல்வி வந்தா நீ துதிச்சா போதும். எங்க யுத்தம் வருதோ அங்க துதிச்சாங்க பெரிய நாட்களா கர்த்தர் மாற்றி வைத்தார். எல்லாரும் விசுவாசத்தோட தெய்வத்துக்கு மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்காத 5 காரியங்களை நீ மறந்துடு. கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். 3வது நீ நினைக்க கூடாதது ஒன்று, இழந்தது அல்லது நஷ்டம். நீ இழந்ததை நினைக்காத. ஏன்? அது 2 மடங்கா உன் கைக்கு வரப்போகுது. ஒரு அம்மன் வரலையே. ஆமாம், நீ இழந்தது இந்த வருஷம் முடியத்துக்குள்ள 2 மடங்கு உன் கைக்கு வரப்போகுது. ஆனால் இழந்ததை நீ நினைக்காத. இழந்தது என்று சொன்ன பிராக்கெட்ல நஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விதத்தில் இழக்கிறாங்க. இழப்பில் 3 விதமான இழப்பு உண்டு. ஒன்று ஆண்டவருக்காக இழப்பது. ஆண்டவருக்காக இழப்பது. பவுல் சொல்றார், லாபமாயிருந்ததை எல்லாம் ஆண்டவருக்காக நான் நஷ்டமாய் எண்ணி குப்பையாய் எண்ணுகிறேன். அப்போ ஆண்டவருக்காக இழப்பது வேற, பாவத்தின் நிமித்தம் இழந்து போவது வேறு. என் பாவத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை நான் இழக்கிறேன். என் பாவத்தின் நிமித்தம் என் சொந்த ஜனங்களை நான் இழக்கிறேன். என் பாவத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளை நான் இழக்கிறேன். பாவத்தின் நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை நான் இழக்கிறேன். ஆண்டவருக்காக இழப்பது வேற, என் பாவத்தின் நிமித்தம் நான் இழந்தது வேற. பிசாசு நிமித்தம் இழந்து போகிறது வேற, பிசாசு நிமித்தம் இழந்து போகிறது வேற. யோபு ஆசீர்வாதங்கள் அத்தனை இழந்தது பிசாசினால தான், தெய்வத்தால் அல்ல. பிசாசு நிமித்தம் இழந்து போனான். ஆனால் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் தேவன் வாக்கு கொடுக்கிறார், இழந்ததை நீ நினைக்காத. ஏனென்றால் நான் வந்ததே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாக நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை சொல்லி காண்பிக்கிறார். நீ இழந்துட்டேன்னு நீ நினைக்காத. நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை வருஷத்தின் ஆரம்பத்தை பார்க்கலாம், இந்த நேரங்களிலே நீ சிலவற்றை இழந்து போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷம் முடிவதற்குள்ள அதை பல மடங்கு உன் கைக்கு நான் கொண்டு வர ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுவா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமா,
10ல் 1 இழந்தான், 100ல் 1 இழந்தான், 100ல் 1 போச்சு, 100 ஆடுல 1 ஆடு போச்சு, 10 வெள்ளி காசுல 1 போயிட்டு, குடும்பத்தில் 1 இழந்தான். எத்தனை இழந்தாலும் கடைசியில் அதை கர்த்தர் கொடுத்தா திருப்பி. எனக்கு அன்பானவர்களே, நீ இழந்துட்டனே நீ நினைக்காத. நீ வீடு இழந்து இருக்கலாம், உன் சொத்துக்களை நீ இழந்திருக்கலாம், உன் குடும்பத்தில் சில பிரிவினைகள் நிமித்தமாக உறவினர்களை நீ இழந்திருக்கலாம். இழக்க ஒரு காலம் உண்டானால் அதை சேர்ப்பதற்கு ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இழந்துட்டேனே நீ வேதனைப்பட்டினா உன் எதிர்காலம் பாதிக்கப்படும். உன் எதிர்காலத்தில் இதே நிலைமையில தான் போவா. அடுத்த வருஷம் இதே சென்னையில் மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். பெரிய மாபெரும் எழுப்புதலை ஆரம்பத்தில் இருந்த சபைகள் எழும்ப போகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்துல யாரை என்னென்ன சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டுமோ ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்த வேண்டுமோ பலப்படுத்தி, அடுத்த வருஷத்துல சந்ததியை நிலைநிறுத்த என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு ஆமென் என்று சொல்லுவோம். ஆனால் இழந்துட்டனே நினைப்பதை விட அது எதிர்காலம் பாதிக்கப்படும். இழந்ததை தருவார் என்று நினை. நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு தரப்போறாரு நினைச்சேனா உன் எதிர்காலத்தில் அநேக ஆசீர்வாதங்களை, ஒன்றை இழந்தான்னா கர்த்தர் உனக்கு அநேக காரியங்களை திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோபு சகலத்தை இழந்து, சரீரத்தை இழந்து, எல்லாம் இழந்தாலும் 42ல் எல்லாம் டபுள் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது இல்லவா? அதே போல உன் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பிசாசு உங்களை பார்த்து நீ இதை இழந்துட்ட, ஊழியத்தை இழந்தா கூட சரி, இதை விட பெரிய ஊழியங்களும் கையில் கர்த்தர் தருவான். எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா? இழந்தது உன் கைக்கு எப்போ வரும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரு. மனுஷனுடைய பார்வையில் நீ இழந்ததை தான் பார்ப்பான். பாருங்க, வீடு கூட இல்லாமல் தவிக்கிறான் பார், அப்படிதான் பார்ப்பான். ஆனால் தேவன் நீ விழுந்ததை பார்க்கல, உன் மனதில் இருக்கிற தாழ்மையை பார்க்கிறா. உன் மனதில் இருக்கிற தாழ்மையை பார்க்கிறா. உன் மனதில் இருக்கிற குற்ற உணர்வை கர்த்தர் பார்க்கிற. நீ உணர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டீன்னா அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தவும் என் கர்த்தர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காரியம் ஆச்சு? 3 காரியங்கள். முதலாவது தோல்வி, இரண்டாவது இழந்ததை மறந்துடு, மூன்றாவது உன் நிந்தையை, நான்காவது உன் நிந்தையை நினைக்காது, நான்காவது உன் நிந்தையை நினைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நிந்தை மாறும், உன் நிந்தை கண்டிப்பாக மாறும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். தேவன் ராகேலை நினைத்தறினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா. அப்போ நிந்தை, அவனுக்குள்ள நிந்தை என்னன்னா, ஏதாவது உலக ஜனங்கள் மத்தியில் ஏதாவது நீங்கள் கிடைக்காம நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது அது நிந்தையாகவே இருக்கும். ஆனால் அந்த நிந்தையை கர்த்தர் நீக்குவார் என்று விசுவாசி. கிடைக்காததுக்காக அவர் நிந்தை பயங்கரம். எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? ராகேல எப்படி பேசியிருப்பாங்க? பலவிதமான சூழ்நிலைகள் வரும். தெரிந்து பேசுறதுகளும் உண்டு, தெரியாமல் பேசுறதுகளும் உண்டு. நம்ம எதிர பேசுகிற ஆளும் உண்டு, நம்மளை அனுப்பிட்டு பின்னால் பேசுகிற ஆட்களும் உண்டு. அது எந்த நிந்தனை இருந்தாலும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். அந்த நிந்தைகள் மத்தியில் எதனால் இந்த நிந்தை வந்து ஆண்டவர் பார்த்து ராகேலை நினைத்தருளினார். அப்படியானால் உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆலயத்தில் வந்து உன்னை பார்த்துட்டு போகிற தெய்வம் அல்ல, உன் சூழ்நிலையை நினைச்சு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. என் நிந்தையை நீக்கி விட்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தான் ஆராதனைக்கு வந்தா இன்னும் இன்னும் இன்னொன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னேற போறணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் இன்னும் முன்னால தான் போகணும், தவிர பின்னால போகக்கூடாது. அந்த இன்னும் அதிகமாய், நல்லா எழுதுவார் ஒரு பாட்டு, என்ன பாட்டு? இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே ஓ இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஓ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 பிரேமிச்சதன் அதிகமுகா ఆరాధింతో ఆసక్తితో ప్రేమించదన్ అధికముగా ఆరాధింతో ఆసక్తితో నిన్ను పూర్ణ మనసుతో ఆరాధింతు పూర్ణ బలముతో ప్రేమించద ఆరాధన 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 ఎబినేజరే ఎబినేజరే ఇంతవరకు ఆదుకున్నావే ఎబినేజరే నా తెలుగులో పాడరా ఎబినేజరే ఇంతవరకు ఆదుకున్నావే ఇంతవరకు ఆదుకున్నావే నిన్ను పూర్ణ మనసుతో ఆరాధింతు పూర్ణ బలముతో ప్రేమించద ఆరాధన 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 హల్లెలూయా நிந்தையை நீக்கிட்டார்னு விசுவாசி இனி உனக்கு நிந்தையா இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் உன்னை நிந்தித்தாங்களோ அதே இடத்துல இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள என் தேவன் ஒரு எதிர்காலத்தை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் யாரை ராகேல போல நிந்தித்தது உண்மையானால் கர்த்தர் சொல்கிறார் நான் அன்னாளுக்கு கொடுத்ததும் கொடுத்தேன் ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுத்தேன் அதே போல எத்தனை நாட்கள் நீ காத்திருந்து ஜெபித்தாயோ அத்தனை நாட்களுக்கு ஒரு பலன் வருகிறது ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பாராக ஐந்தாவதாக அவமானத்தை நினையாமல் இரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு வந்த அவமானத்தை நினையாத சொல்லுவாங்க வெளியே தலை காட்ட முடியல பிரதர் அவமானமா இருக்கு அவமானம் கடன்ல கூட அவமானம் வரும் கடன் அதிகமாயிடுச்சுன்னா வெளியே போக முடியாது பிள்ளைகள் நிமித்தம் கூட அவமானம் சொல்லுவாங்க என் பையன் பண்றதை பார்த்தா பாஸ்டர் எங்கேயாவது ஓடி இல்லாம இருக்கு பல பிரச்சனைகள் குடும்பங்கள்ல நடக்குது பிள்ளைகள் நிமித்தமாக கணவன் நிமித்தமாக வாழ்க்கையில பல அவமானங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு சொல்றாரு அவமானத்தால் நான் நிரப்பப்பட்டேன் நிரப்பிட்டாராம் யோபு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன் யோபு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யோபு தன் காரியங்களை எழுதும் போது சொல்றார் எனக்கு அவமானத்தால் நான் நிரப்பப்பட்டேன் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் அவமானத்தால் நான் நிரப்பப்பட்டேன் நீர் என் சிறுமையை பார்த்தருளும் நீர் என் சிறுமையை கொஞ்சம் பாருங்க எனக்கு அவமானமா இருந்தது எதனால அவமானமா இருந்தது ஆண்டவரே சொன்னார் அல்லவா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன் இவனை போல ஒருவனும் இல்லை ஆனா அவனுக்கு வந்த சோதனை அவனுக்கு அவமானமா இருந்தது அவனுக்கு வந்த சூழ்நிலைகள் அவனுக்கு அவமானமா இருந்தது அவன் சொல்றான் நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு அவமானத்தை எண்ணாமல்
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முதல் 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கிற பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக அவர் அவமானத்தை எண்ணாமல், அல்லேலூயா, அவர் அவமானத்தை எண்ணாமல், அப்படியானால் அவமானத்தை நினைக்கவே இல்லை. ஆகியனால் தான் சிலுவையில் என் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கடந்தது தோல்விதான், சிலுவை மரணம் தோல்வி என்று உலகம் நினைக்கிறது. ஆனால் சிலுவை மரணம் தான் வெற்றி என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த வெற்றியின் சின்னம் தான் நம்மை உட்கார வைத்திருக்கிறது. அந்த வெற்றி தான் நம்மை தலை தூக்கி நிமிர்க்க வைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த 5 காரியத்தை நீ நினைத்தாயானால் உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், அதை மறந்துரு. நினைக்காத, அடுத்தது சிந்திக்காத, அடுத்தது என்ன பண்ணாத, சிந்திக்காத. நீ நினைக்காத, சிந்திக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆனால் தான் வேதத்தில் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் சிந்திக்க வேண்டிய காரியத்தை ஒரே ஒரு காரியத்தை பேசுகிறேன். மார்க் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், அங்கத்தான் தோல்வி. நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கவில்லை. ஆமா, சீசனே சாத்தானா மாறிட்டான். தோத்திரம், அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் நீ மனுஷனை ஏற்றவளை சிந்திக்கிறாய். ஆனா அதே பவுல் சொல்றாரு, நான் குழந்தையாய் இருந்த பொழுது நான் குழந்தையை போல சிந்தித்தேன், இப்போ நான் புருஷன் ஆகிட்டேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு, நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல சிந்தித்தேன். பிரியமானவர்களே, கடந்த காலத்துல மோசேயினுடைய வாழ்க்கையில 7 காரியம் நடந்துச்சு. ஆனா எதிர்காலத்துல அந்த 7 காரியமும் வெற்றியாய் முடிஞ்சது. அப்ப 7 7 14 அடுத்த ஆராதனையில் தான் பேச முடியும். அல்லேலூயா. அதே போல யாக்கோபுடைய காலத்துல 13 தோல்வி வந்துச்சு. கடந்த காலம் 13. ஆனா அந்த 13 அப்படியே கர்த்தர் ஜெயமாய் எதிர்காலத்துல யாக்கோபுக்கு மாற்றி கொடுத்தார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, அவன் ஜெயமா மாறினதுக்கு காரணம் அவனோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே. அதனால தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நினைக்காத, இதை சிந்திக்காத, பழைய காரியத்தை யோசிச்சுட்டே இருக்காத. இனி வெளியே போகும்போது நீ சொல்லணும், என் மனதில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷம் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஆண்டு எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதை நினைத்து 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 நீ தோல்வியை சம்பவிப்பதை விட அப்படியே புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார்னு விசுவாசிப்போமா?